வந்தா கால வெட்டுவோம். அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த வார்னிங். பஞ்சாயத்து முடியாது போலயே. பொழுதுபோக்குக்கு அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, என் பொழப்பே மத்தவனை அடிக்கிறது தான் அப்படின்னு அமெரிக்கா ஈரானை போட்டு பொழந்து கட்டினா எப்படிங்க அப்படின்னு எவ்வளவு நாள் தான் பொறுமையாக இருப்பா அப்படின்னு அவங்களும் பொங்கி எழ மாட்டாங்களா என்ன? அப்படி ஈரான் பொங்கி எழுந்து அமெரிக்காவுக்கு விடுக்கக்கூடிய கடும் வார்னிங் கதையை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில ஈரான் மீது மீண்டும் மேக்சிமம் பிரஷர் கொள்கையை தொடர்ந்திருக்கு. அதே நேரத்தில் 2 நாடுகளும் அணுசக்தி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. இஸ்ரேல் ஈரானினுடைய அணுசக்தி மற்றும் ராணுவ இலக்குகள் மீது பெரிய தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் பதிலடியும் கொடுத்திருக்கு. அமெரிக்கா நேரடியா போர்ல இறங்கி ஈரானுடைய ஃபோர்டோ, நதான்ஸ், இர்ஃபஹான் அணுசக்தி நிலையங்களை தாக்கியிருக்காங்க. இதுக்கு அப்புறம் ஈரான் அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து பதிலடியும் கொடுத்திருக்காங்க. சுமார் 12 நாட்கள் நீடித்த போருக்கு பிறகு அமெரிக்க முயற்சியுடன் போர் நிறுத்தமும் ஏற்பட்டிருக்கு. அணுசக்தி மற்றும் ஏவுகணை விவகாரங்கள்ல உடன்பாடு ஏற்படாத நிலையில அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது பெரிய அளவுல தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாங்க. தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்கா ஈரானிடையே தற்காலிக இடைநிறுத்தமும் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுதான்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா போர் நிறுத்துற மாதிரி தெரியல. தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா மோதல் எப்போ முடியும், E20 பெட்ரோல் கொடுமையிலிருந்து எப்போ வெளியே வருவோம் அப்படின்னு இந்தியா உட்பட மொத்த உலகவுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தான் அமெரிக்கா குறித்து ஈரான் காட்டமா பேசியிருக்காங்க. பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல அப்படின்னு சர்வதேச அரசியல்வாதிகளை பேச வச்சிருக்கு. எங்க நாட்டின் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா தொடங்கினா அதற்கு மிக கடுமையான பதிலடியை நாங்க கொடுப்போம். அமெரிக்க ராணுவத்தினர் யாராவது எங்க மண்ணில் காலை வச்சா காலை வெட்டுவோம் அப்படின்னு ஈரான் ராணுவ தரைப்பட தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி ஜகான் ஷாஹி பேசியிருக்காங்க. எங்களுடைய தரைப்படை போருக்கு முழுமையா ரெடியா இருக்கு. நாங்க எங்களுடைய எல்லைகளை தீவிரமா கண்காணித்து வரோம். எதிரிகள் ஊடுருவினா அதற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு ஜெனரல் கூறியிருக்காரு. இப்படியா ராணுவம் எச்சரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் அமெரிக்காவுடனான தூதரக உறவுகள் மறைமுகமாவே நீடிப்பதா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருக்காரு. நாங்க இப்போதைக்கு அமெரிக்கா கூட நேரா பேசல, நடுவுல கூட சில ஆட்களை வச்சு பேசுறோம். இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டு அதை அமெரிக்காவே மீறிடுச்சு. இதை பத்தி அந்த நாட்டு அதிகாரிகள் பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நேரா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு அராக்சி கூறியிருக்காரு. இந்த பஞ்சாயத்துகளுக்கு நடுவுல தான் ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கு. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல் போக்குவரத்தை ரெகுலர் செய்வது பற்றி ஓமனுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவை நெருங்கி வருவதா ஈரான் கூறியிருக்காங்க. எது எப்படியோ ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்து பழையபடி திரும்பணும். ஏன்னா அந்த வழியாதான் இந்தியா உட்பட உலகினுடைய பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஈரான் அமெரிக்கா பஞ்சாயத்து காரணமா இந்த நீர்வழி பாதை மூடப்பட்டிருக்கு. இதனால 2 நாடுகளும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னும் இந்தியாவில் பழையபடி தூய்மையான பெட்ரோல் கிடைக்கணும் அப்படின்னும் பல்வேறு தரப்பினர் எதிர்பார்த்து வராங்க. இந்த நேரத்துல அமெரிக்க ராணுவத்தினுடைய காலை வெட்டுவேன் அப்படின்னு ஈரான் பேசியிருக்கிறது பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல அப்படின்னு தோன்றுவதாதான் சர்வதேச அரசியல் விமர்சகர்கள்லாம் கூறுறாங்க. ஆக ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் போட்டா மட்டும் பத்தாது, 2 நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்க மற்ற நாடுகள். ஆக போர் முடியுமா முடியாதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற ஈரான் அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுக்கும் கதை மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய நியாயத்திற்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கும் வார்னிங் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நம்ம ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.